Good morning, students. In the previous classes, we have studied about force and motion. Force and motionங்கிற யூனிட்டில் நம்ம அந்த யூனிட்டை நம்ம வந்து என்ன செஞ்சோம், ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த யூனிட்டும் போன வீடியோவோட அந்த யூனிட் என்ன செஞ்சது, க்ளோஸ் ஆகிடுச்சு. சரியாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். அந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய புக் பேக் ஒன் வேர்ட்ஸை இந்த யூனிட்டில் நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஃபோர்ஸ் அண்ட் மோஷனுங்கிற யூனிட்டில் இல்லை, புக் பேக் ஒன் வேர்ட்ஸை இந்த வீடியோ காணொலி மூலமாக நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஃபஸ்ட்டு Roman letter 1, choose the appropriated answer. First question, a particle is moving in a circular path of radius r. The displacement after half a circle would be. A particle is moving in a circular path of radius r. The displacement after half a circle would be. Option A is 0, option B r, option C 2r, option D r by 2. R by 2. The answer is option C 2r. Question number 2. From the given velocity to time graph, it can be inferred that the object is. கீழே அந்த கிராஃப் கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி அண்ட் டைமு. அதை வந்து அந்த கிராஃப் வந்து எதை மென்ஷன் பண்ணதுன்னு கேட்டிருக்கேன். ஃப்ரம் த கிவன் b to t graph is can be interpreted that the object is in uniform motion at rest, in non-uniform motion, option D, moving with uniform acceleration. Moving with uniform acceleration is the correct answer. அது மூவிங் ஆகிட்டே இருக்குது, அது வந்து யூனிஃபார்ம் ஆசோலேஷன், சீரான ஒரு முடுக்கத்தில் அது என்ன செஞ்சிட்ருக்கு, ட்ராவல் ஆகிட்டுருக்கு, நகர்ந்து போய் கொண்டு இருக்கிறத அந்த கிராஃப் என்ன செய்யுது, காட்டுது. நெக்ஸ்ட் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 3. Which of the following figures represent uniform motion of a moving object correctly? Which of the following figure represent uniform motion of a moving object correctly? ஸோ எது வந்து என்னது யூனிஃபார்ம் மோஷனை ரீப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு. ஆப்ஷன் ஏ கிராஃபா, இல்லை ஆப்ஷன் பி கிராஃபா, இல்லை ஆப்ஷன் சி கிராஃபா, இல்லை ஆப்ஷன் டி கிராஃபா. ஆப்ஷன் பி பாருங்கள், யூனிஃபார்ம் மோஷன், ஒரே யூனிஃபார்மான ஸ்பீடில் ஒரே சீரான வேகத்தில் அது நகர்ந்துட்டுருக்கிறது. ஆப்ஷன் பி தான் கரெக்டாக என்ன செய்யுது, ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கிது, நேர்கோட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து யூனிஃபார்ம் மோஷனை என்னது ரீப்ரசன்ட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 4. Suppose a boy is enjoying a ride on a merry-go-round which is moving with a constant speed of 10 meters per second. It implies that the boy is, option A, at rest, option B, moving with no acceleration, option C, in accelerated motion, option D, moving with uniform velocity. In accelerated motion. Answer C தான் ஆன்சர். ஆப்ஷன் C தான் ஆன்சர், in accelerated motion. Question number 5 பாருங்க. What is one way you might increasing the stability of an object? What is one way you might increasing the stability of an object? Lower the center of gravity, rise the center of gravity, increasing the height of the object, shorten the base of the object. Option A is the correct answer. Lower the center of gravity. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா
இங்கே ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னா அதுக்கு லோயர் த சென்ட்ரி ஆஃப் கிராவிட்டி தான் என்ன செய்யணும், இருக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், fill in the blanks. First question, the shortest distance between the two places is dash. The shortest distance between the two places is dash. ரெண்டு ஷார்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டிஸ்டன்ஸ்னால் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னன்னு சொல்லி. டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னது, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸு ஒரு புள்ளிக்கும் அடுத்த புள்ளிக்கும் இடையே உள்ள குறைந்த தொலைவு, அதுதான் வந்து என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். அப்படிதானடா? அப்போ எது ஆன்சர்? டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் த ஆன்சர். த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இஸ் டேஸ். செகண்ட் கொஸ்டின், த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இஸ் டேஸ். ஒரு வெலாசிட்டியில் வந்து ஒரு திசைவேகத்தில் வந்து என்னது ஒரு சேஞ்சஸ் வருது நடக்குது அப்படின்னா அது என்னது, ஆசோலேஷன். அது வந்து என்னது, முடுக்கம். ஒரு ஸ்பீடாக ஒரு கான்ஸ்டண்ட்டாக போயிட்டுருக்க ஒரு காரில் சடனாக ஒரு சேஞ்சஸ் நடக்குன்னா அங்கே ஆசோலேஷன் நடக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா? இஃப் த வெலாசிட்டி ஆஃப் த கொஸ்டின் நம்பர் 3, இஃப் த வெலாசிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இன்க்ரீசஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், தென் த ஆப்ஜெக்ட் இஸ் said to be in the acceleration. அதாவது வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்குது ரெஸ்பெக்ட் டைம், அதாவது டைமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் திசைவேகம் வந்து இன்க்ரீஸ் ஆகி அதிகமாகிட்டே இருக்கும் பொழுது அது வந்து என்ன ஆசர்லேஷன் கேட்டிருக்காங்க, பாசிட்டிவ் ஆசர்லேஷன். அதாவது பாசிட்டிவ் ஆசர்லேஷன். த ஸ்லோப் ஆஃப் த ஸ்பீட் டைம் கிராஃப் கிவ்ஸ். அதாவது ஒரு ஸ்லோப்பில் வந்து ஒரு கிராஃபில் ஒரு ஸ்லோப் ஸ்பீடையும் டைமையும் கிராஃபில் இருக்குது அப்படின்னா அது எதை தருது, வெலாசிட்டியை மென்ஷன் பண்ணுறது. வெலாசிட்டியை மென்ஷன் பண்ணுது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள். இந்த ஈக்விலிபிரியம் இன் dash equilibrium its center of gravity remains at the same height when it is displaced. In dash neutral equilibrium its center of gravity remains at the same height when it is displaced. நியூட்ரல் ஈக்விலிபிரியம் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து சேம் ஹைட்லேயே என்ன செய்ய இருக்கும், எங்கே நகர்ந்தாலும் அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து ஒரே ஹைட்டில் சேம் ஹைட்டில் தான் என்ன செய்யும் இருக்கும். நெக்ஸ்ட் பாரு, மேட்ச் த ஃபாலோயிங். என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் லைட் ட்ராவல்ஸ் த்ரூ வேகம், ஸ்பீட் ஆஃப் ஷிப், சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த ஜாமெட்ரிக்கல் ஷேப் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு 5 வந்து ஸ்டேபிலிட்டி. அப்போ வந்து பாருங்கள் அங்கே ஆப்ஷன் நாட் ஜாமெட்ரிக் சென்டர் அண்டு மீட்டர், லார்ஜர் பேஸ் ஏரியா, யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஃபஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஆன்சர் வந்து மீட்டர். ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்னது ஒரு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்கும், அது மீட்டரில் தான் நம்ம என்ன செய்வோம், அதனுடைய யூனிட் வந்து என்னது மீட்டர். ஒரு லைட் ட்ராவல் த்ரூ வேகம், ஒரு வெற்றிடத்தில் ஒளியானது செல்லும் பொழுது அது வந்து என்னது யூனிஃபார்ம் வெலாசிட்டி. யூனிஃபார்ம் வெலாசிட்டி ஒரே திசைவேகத்தில் என்ன செய்யும், சீரான திசை. நெக்ஸ்ட்டு பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 3, ஸ்பீட் ஆஃப் ஷிப். ஸோ ஒரு ஷிப்பு ஒரு கடலொலி பயணத்தில் வந்து கப்பல்கள் போகிற வேகத்தை வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தவங்களுக்கு நாட் என்கிற ஒரு யூனிட்டில் நம்ம என்ன செய்வாங்க, அதை மெஷர் பண்ணுவாங்க. ஸோ ஸ்பீட் ஆஃப் ஷிப்பை வந்து ஆப்ஷன் ஏ நாட். நெக்ஸ்ட் பாருங்கள், சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த ஜியோமெட்ரிக்கல் ஷேப் ஆப்ஜெக்ட். ஆப்ஷன் பி ஜியோமெட்ரிக் சென்டர். எது வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி எதில் இருக்கும், ஜியோமெட்ரிக்கல் ஷேப்பில் ஆப்ஜெக்டில் சென்டரில் தான் என்ன இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டேபிலிட்டி. அப்போ வந்து எது லாஸ்ட்டில் மீதி இருக்குது, லார்ஜர் பேஸ் ஏரியா. லார்ஜர் பேஸ் ஏரியாவில் தான் பார்த்தீங்க, அகலமான அடிப்பரப்பில் தான் பார்த்தீங்கன்னா அதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து ஸ்டேபிளான செய்யும் இருக்கும். சரியாமா? நெக்ஸ்ட் பாருங்க, அனாலஜி. வெலாசிட்டி
வெலாசிட்டி மீட்டர் பெர் செகண்டுன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஆசலேஷன் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர், மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். லென்த் ஆஃப் ஸ்கேலை நம்ம மீட்டரில் நம்ம என்ன செய்யலாம், மெஷர் பண்ணிடலாம். ஸ்பீட் ஆஃப் ஏரோப்ளேன் இதில் மெஷர், நாட் ஆல்ரெடி சொல்லி நாட். அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பெர் டைம் வெலாசிட்டி, ஸ்பீடு பெர் டைம் வந்து ஆசலேஷன், ஸ்பீடு பெர் டைம் வந்து ஆசலேஷன். சரி, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒன் வேர்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி முடிச்சாச்சு. ஒன் வேர்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ். இதெல்லாம் நீங்கள் என்ன செய்வீங்க, புக்கில் இருக்காது, பட் நீங்கள் இந்த யூனிட்டில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியாம்மா? அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாரு, கிவ் ஒன் எக்ஸாம்பிள் வேர் த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 0 பட் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் இஸ் நாட் 0. டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 0மா, ஆனால் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இஸ் நாட் 0. வென் ஆன்சர் பண்ணுங்கள், வென் அண்ட் ஆப்ஜெக்ட் ட்ராவல் இன் ஏ சர்க்குலர் பாத். எப்போ வந்து சர்க்குலர் பாத் ஒரு வட்டப்பாதையில் வந்து ட்ராவல் ஆகும்போது தான் அதனுடைய இனிஷியல் அண்ட் பொசிஷன் ஆர் சேமாக என்ன செய்யும் இருக்கும். நெக்ஸ்ட் பாரு, கொஸ்டின் நம்பர் 2. இட்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏ scalar quantity. Scalar quantity is displacement a scalar quantity. Scalar quantity அனுப்பிச்சிருக்கு. No, displacement is a vector quantity. Displacement is a vector quantity as depends on the direction பொறுத்து என்னது vector quantityல இது பண்ணுறாங்க. சரியாம்மா? நெக்ஸ்ட் பாரு, கொஸ்டின் நம்பர் 3. Give some example for vector quantities. டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஃபோர்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சம் எக்ஸாம்பிள் ஃபார் வெக்டார் குவான்டிட்டி. கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள், கிவ் சம் எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்கேலார் குவான்டிட்டி. ஆன்சர், என்னென்ன ஸ்கேலார் குவான்டிட்டிக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. மாஸு, டிஸ்டன்ஸு, ஸ்பீடு, டெம்பரேச்சர். மாஸு, டிஸ்டன்ஸு, ஸ்பீடு, டெம்பரேச்சர். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சம் எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்கேலார் குவான்டிட்டி. Question number 5. If an object is moving with velocity 54 km per hour, வந்து ஒரு ஆப்ஜெக்ட் என்ன செய்யுது, மூவ் ஆகி போயிட்டு இருக்குது ஒரே திசையத்தில். எந்த திசையத்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா 54 கிலோமீட்டர் ஒரு ஹவருக்கு, 54 மணிக்கு 54 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. வாட் வில் பி இட்ஸ் வெலாசிட்டி இன் மினிட் per செகண்ட்ஸ். அப்போ மினிட் per செகண்ட்ஸுக்கு அதோடைய வெலாசிட்டி இருக்கும். அப்போ வெலாசிட்டி ஈக்குவல் டு 54 கிலோமீட்டர் பெர் ஹவர்ஸ். அப்போ 1 கிலோமீட்டர் பெர் ஹவர்ஸ் பார்க்கணும். அப்போ இதில் எத்தனை, பாருங்கள், 1 கிலோமீட்டர் டிவைட் பை ஹவருக்கு நம்ம பார்க்கணும். அங்கே 5 டிவைட் பை 18 கிடச்சிருக்கு. அது எப்படி கிடச்சிருக்குன்னு பாருங்கள், பக்கத்தில் ரவுண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. 1 கிலோமீட்டர் டிவைட் பை ஹவர். 1 கிலோமீட்டர்னால் அது மீட்டருக்கு 1000 மீட்டர் 1 கிலோமீட்டர் டிவைட் பை ஹவர்ஸு 3600 செகண்ட்ஸ் வந்து 1 ஹவர். ஸோ ஃபைனலாக 5 டிவைட் பை 18 கிடைக்குது வேல்யூ. ஸோ அதை என்ன செய்கிறாங்க, இந்த 54 கிலோமீட்டர் பர் ஹவரோட மல்டிப்ளை பண்ணுறாங்க. 54 × 5 டிவைட் பை 18. அப்போ என்ன செய்யுது, அங்கே நம்ம ஃபைனலாக அதை வந்து வெட்டி கொடுத்து வரும்போது ஆன்சர் 3 × 5 = 50 மீட்டர் per செகண்ட். ஃபைனலாக ஆன்சர் வந்து 15 மீட்டர் per செகண்டில் நமக்கு என்ன செய்யுது, 15 மீட்டர் per செகண்ட்ஸ் வந்து கிடைக்குது ஆன்சர். சரியாம்மா? அப்போ ஆன்சர் வந்து என்னது 15. பாரு, கொஸ்டின் நம்பர் 6 பாரு. Give one example for uniform acceleration. The motion of a freely falling object. Give the one example for uniform acceleration கேட்டிருக்காங்க.
Answer is the motion of freely falling object. Freely falling object. சரியாமா? The motion of freely falling object. யூனிஃபார்ம் மோஷனுக்கு என்னது? ஒரு பொருள் வந்து ஃப்ரீயாக மேலேருந்து கீழே விழுற எந்த ஒரு ஆப்ஜெக்டும் என்னது? இந்த எக்ஸாம்பிள் ஃபார் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனுக்கு எக்ஸாம்பிளாக என்ன செய்யும்? நெக்ஸ்ட் ஃபார் question number 7. Give one example for non-uniform acceleration. Non-uniform acceleration. The motion of car on a crowded road. Crowded road. இது வந்து நான் யூனிஃபார்ம். க்ரௌடட் ரோடில் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்பீடில் நம்ம என்ன செய்ய முடியாது, போக முடியாது. காரை நம்ம இயக்கி கொண்டு என்ன செய்ய முடியாது, செல்ல முடியாது. ஸோ அதான் நான் யூனிஃபார்ம், அதாவது சீரற்ற முறையில் ஆக்சலரேஷன் வந்து என்ன செய்யுது, ஆக்சலரேட்டோட முழுக்கத்தோட ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். அது எங்கே? க்ரௌடட் ரோடு, எங்கே அதிகமாக டிராஃபிக் இருக்கோ அங்கே வந்து இந்த நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் நடக்கும். அப்போ கொஸ்டின் நம்பர் 8 பாருங்கள். Give an example for retardations of declarations. Retardations or declaration when a person applies brake on a moving car, its velocity decreasing with time. ஸோ எக்ஸாம்பிள் எதுக்கு கேட்டிருக்காங்க? டீக்ளரேஷன்ஸ்னால் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. அப்போது டீக்ளரேஷனுக்கு எக்ஸாம்பிள் என்னதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு பைக்கு வந்து என்ன செய்யுது, ஒரு பர்சன் வந்து அப்ளிஸ் பிரேக் ஆனிய மூவிங் கார், ஒரு காரில் போயிட்டுருக்காங்க, சடனாக என்ன செய்கிறாரு, பிரேக் போடுறாரு. பிரேக் போடும்போது அதனுடைய வெலாசிட்டி என்ன செய்யும், அவர் ஒரு திசைவேகத்தில் போயிட்டுருப்பார், ஒரு வெலாசிட்டி ஸ்பீடில் போயிட்டுருப்பார். அப்போது அந்த வேகம் என்ன செய்யும், குறையும். வேகம் என்ன செய்யும், குறையும். டிகிரிஸ் வெலாசிட்டி டிகிரிஸ் வித் டைம். டைம் அந்த என்ன போயிட்டுருக்கிற டைமில் இருந்து அப்படியே காலமும் குறையும், வெலாசிட்டி என்ன செய்யும், குறையும். வெலாசிட்டி என்ன செய்யும், குறையும். அப்படிதானப்பா, ஒரு கார் மூவாக போயிட்டு இருக்கும்போது பிரேக் பிடிச்சா என்ன ஆகும், அந்த திசை வேகத்தில் வேகம் குறையும். அதை அந்த டிகிரிசிங் வித் டைம், அந்த காலத்தில் அந்த வேகம் என்ன செய்யும், குறையும். நெக்ஸ்ட்டு, வாட் ஆர் 3 types ஆஃப் ஸ்டேபிலிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட்? என்னென்ன டைப் இருக்குது? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்டேபிள் ஈக்லிபிரியம், அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியம், நியூட்ரல் ஈக்லிபிரியம். ஆல்ரெடி படிச்சிருந்தோமே, ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் என்ன, அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் என்ன, நியூட்ரல் ஈக்லிபிரியம் ஆல்ரெடி ஸ்டடி in previous videos. அதுதானப்பா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், mention any 2 conditions for stability of his body. Mentions any 2 conditions for stability of a body. Increasing the area of its space. அதாவது ஸ்டேபிலிட்டியாக இருக்கணும்னா, ஒரு பாடி ஸ்டேபிள் இருக்குன்னா அது என்ன கண்டிஷன் இருக்குது? இன்க்ரீஸ் த ஏரியா ஆஃப் இட்ஸ் ஸ்பேஸ். ஒரு பொருளை நம்ம தயாரிக்கும் பொழுது அந்த பொருளுடைய அடிப்பரப்பை நம்ம அகலப்படுத்தணும். அதை என்ன செய்யணும், அகலப்படுத்தணும். ஏரியா ஆஃப் இட்ஸ் ஸ்பேஸ். நெக்ஸ்ட் பேர் லோயர் இட்ஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து ஏரியா ஆஃப் பேஸுக்கு அருகில் குறைந்த தொலைவில் என்ன செய்யணும், இருக்கணும். அருகில் குறைந்த தொலைவில் அந்த லோயர் இட்ஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து குறைவான செய்யணும், இருக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இந்த கிளாஸை நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு கிளாஸில் நெக்ஸ்ட்டு நியூ யூனிட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே வந்து நான் வந்து இந்த வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு இந்த யூனிட்டில் உள்ள 2 mark அண்ட் 5 mark கொஸ்டினை நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அந்த கொஸ்டின் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ அதையும் நீங்கள் என்ன செய்யுங்க, வீட்டில் இருந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த கொஸ்டின் என்ன செய்யுங்க, எத்தனை கொஸ்டின் உங்களால் படிக்க முடியுமோ அத்தனை கொஸ்டினையும் படித்து எனக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் பேரண்ட்ஸு சைன் வாங்கி எனக்கு அதை ஃபோட்டோ எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு செப்பரேட்டாக நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.